பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப தயக்கம் காட்டுவது வெளிச்சமாக இருக்கிறது. தற்போது பிரதமர் மோடி பேசியதற்காக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது சர்ச்சையாக இருக்கிறது. வழக்கமாக சர்ச்சை பேச்சு குறித்து தொடர்புடைய நபர்களுக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பும். ஆனால் தற்போது பிரதமர் மோடி பேசியதற்காக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக அவருக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜக தலைவர்கள் பதிலளிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது தேர்தல் ஆணையம். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன். வணக்கம் அரவிந்த். தற்போது தேர்தல் ஆணையம் மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தேர்தல் நன்னடத்தை விதிகள் எனப்படும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறியதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதாவது ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பட்டமாக பொய் கூறினார், பொய்யை சொன்னார். அதே போல இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொச்சைப்படுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் என்ற குற்றச்சாட்டை தான் இந்த கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் முன்வைத்திருந்தார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியானது இந்து பெண்களின் தாலியை அவர்களிடமிருந்து எடுத்து அதனை இஸ்லாமியர்களுக்கு தர இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் குஸ்பெட்டியர்கள் என ஹிந்தியில் கூறுவார்கள். குஸ்பெட்டியர்கள் என்றால் கரையான்கள் என்ற அர்த்தத்தின்படி அவர் கூறியதாகத்தான் இந்த கட்சிகளானது தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். பொதுவாக இது போன்ற குற்றச்சாட்டு வருமாயின் அந்த தனிப்பட்ட நபருக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையமானது நோட்டீஸை அனுப்புவார்கள். ஆனால் இந்திய தேர்தல் ஆணைய வரலாற்றிலேயே முதல் முறையாக நரேந்திர மோடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோட்டீஸை, அதாவது அவருடைய விளக்கத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பாமல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். ஜே.பி. நட்டாவே திங்கட்கிழமைக்குள் இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்லாது ராகுல் காந்திக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சியானது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டிற்கும் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதுதான் முதன்முறை. இது போன்ற பல்வேறு தருணங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருமாயின் அந்த தனிப்பட்ட நபருக்கு தான் நோட்டீஸை அனுப்புவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழக்கம். ஆனால் இதுதான் முதன்முறையாக தனிப்பட்ட நபருக்கு அனுப்பாமல் ஒரு அரசியல் கட்சிக்கு அனுப்பி அந்த கட்சியின் விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். ஒரு விசித்திரமானது. பொதுவாக மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எனப்படும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறினால் அவர்களுக்கு தான் டைரக்டாக அவர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புவார்கள். தற்போது பிரதமர் குற்றச்சாட்டுக்குள்ளாயிருக்கிறார் என்ற காரணத்தினால் தான் இது போன்ற ஒரு தங்களுடைய விதிகளையே மாற்றி தனிப்பட்ட நபருக்கு அனுப்பாமல் கட்சியில் அனுப்பி இருக்கிறது. இதுவே முதன்முறை ஒரு விசித்திரமானதும். வரலாற்றிலேயே முதல் முறையாக மோடிக்காக தன்னுடைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் மாற்றியிருப்பது அம்பலமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி அரவிந்த். சர்ச்சை பேச்சு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப தயங்கி இருக்கிறது. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இது பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக சம்பந்தப்பட்ட நபருக்கு தேர்தல் ஆணையம் சர்ச்சை பேச்சு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பாமல் அவர் சார்ந்த கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருப்பது சர்ச்சையாக இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதாக அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக சம்பந்தப்பட்ட நபருக்கு சர்ச்சை பேச்சு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பாமல் அவர் சார்ந்த கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இதன் மூலமாக மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. மோடிக்காக தன்னுடைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறதா என்ற கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் இடையே எழும்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.
மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெற தேர்தல் ஆணையம் தயங்குவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தேர்தல் ஆணையம் இதுபோன்ற நடவடிக்கையை கையில் எடுத்திருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நபருக்கு பதில் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புவது இந்திய வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை என்றும் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மதம், சாதி, சமுதாயம், மொழி அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதாக புகாரும் எழுந்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்திய வரலாற்றிலேயே சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பாம ஒரு கட்சிக்கு, அவர் சார்ந்த கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இந்த தேர்தல் ஆணையம், குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலை தன்மை குறைந்து வருகிறது, நடுநிலைத்தன்மை சந்தேகத்திற்குரிய நிலையில் இருக்கிறது என்றெல்லாம் பல நாள் நாம் பேசி வந்திருக்கிறோம். அதே போல நாடாளுமன்றத்திலே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்பட்ட புதிய சட்டம், அதாவது தேர்தல் ஆணையாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற பணியை உச்ச நீதிமன்ற நீதிபதியும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் அமைந்த குழுதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்காமல் மத்திய அரசும் மட்டும் முடிவெடுக்கும் என்பது மாற்றும் பொழுதே ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. இவர்களை பொறுத்த மட்டிலே தேர்தல் ஆணையத்தை பாஜகவினுடைய பி டீமை போல மாற்ற முயற்சி நடக்கிறது என்பது அது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. சொன்னது மோடி, பேசியது மோடி, மதவாதத்தையும் மத அடிப்படையிலான பிரிவினையை உருவாக்க நினைப்பது மோடி, அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசி சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்திய மோடி. ஆனால் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்ப தைரியம் இல்லாத தேர்தல் ஆணையமாக இந்த தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது பாஜக தலைவருக்கு அனுப்பியிருப்பது என்பது மிகவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. செய்த தவறு யார் செய்தார்களோ அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் இப்படி செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. பிரதமரின் பேச்சு நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில தேர்தல் ஆணையம் அவருக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்ப பயப்படுவது, இப்போ இடி, சிபிஐ வரிசையில தேர்தல் ஆணையத்தையும் பாஜக கொண்டு வந்திருப்பதாக விமர்சனங்கள் எழுகிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? பாஜகவை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து ஒவ்வொரு அமைப்புகளாக இந்தியாவினுடைய அமைப்புகளையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இடி, சிபிஐ மற்றும் ஐடி போன்ற அரசு நிறுவனங்களை, அரசு அமைப்புகளை தங்களுடைய கைப்பாவைகளாக மாற்றிய வரலாறு நாம் பார்த்தோம் 10 ஆண்டுகளாக. இப்பொழுது தேர்தல் கமிஷனும் அந்த வரிசையிலே சேர்ந்திருப்பது மிகவும் கொடுமையான விஷயம். இந்தியாவினுடைய ஜனநாயக மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. இந்தியாவினுடைய ஜனநாயக தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் கமிஷனே பாஜகவினுடைய அமைப்பை போல செயல்படுவது என்பதும், பாஜக காரர்களுக்காக செயல்படுவது என்பதும், மோடிக்காக செயல்படுவது என்பதும் மிகவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்தியாவினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நியாயமான தேர்தல் ஆணையம் வேண்டும் என்பது மட்டும் நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த நிலையிலிருந்து இப்பொழுது விலகி செல்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பாஜக காரர்களுடைய அமைப்பை போல மாறி இருக்கிறது என்பது மட்டும் இந்த முடிவால் மிக தெளிவாக தெரிகிறது. தேர்தல் ஆணையம் மோடியோட பி டீமாக செயல்படுவது தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.